எறா தொக்கு எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுக்கிறேன். முதலில் வெங்காயம், பச்சை மிளகு வெட்டி வைக்கவும். தக்காளியை வெட்டி வைக்கவும். எறா நல்லா கழுவி எடுத்து வைக்கவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கவும். முதல்ல வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை போடவும். போட்டு வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலையை நல்லா வதக்கவும். அது வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடவும். கொஞ்சம் உப்பையும் போடவும். நல்லா வதக்கி கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி ரெடியாக வைக்கவும். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி எறாவை அதில் போடவும். எறாவை போட்டு நல்லா வதக்கவும். பிறகு அதில் மஞ்சள்தூளை கொஞ்சம் போடவும். எல்லாம் நல்லா வதக்கின பிறகு மஞ்சள்தூளை கொஞ்சம் எடுத்து போடவும். போட்டுக்கொண்டு நல்லா வதக்கி கொண்டே இருக்கவும். நல்லா வதக்கின பிறகு அதில் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணவும். எறாவும் மஞ்சள்தூளும் நல்லா கலக்கி விடவும். நல்லா கலக்கி விட்டு கொண்டு அப்படியே அதில் அடி பிடிக்காமல் பார்த்து கொள்ளவும். அதிலே கொஞ்சம் தக்காளியை போடவும். தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கவும். தக்காளி எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோவும் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வதக்கி கொண்டே இருக்கவும். நல்லா வதக்க தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கிடைக்கின பிறகு தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதிலே 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போடவும். நல்லா வதக்கின பிறகு இப்போ வதக்கி கொண்டு இருக்கிற பாருங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூளை அதில் போடவும். போட்டு நல்லா கிளறி கொண்டே இருக்கணும். அந்த மிளகாத்தூள் வாசனை போயின பிறகு 1 கிளாஸ் தண்ணி அதில் எடுத்து ஊற்றவும். நல்லா ஊற்றின பிறகு நல்லா எடுத்து அதில் கொஞ்சம் மூடி வைக்கவும். எறாவின் மேலே அதை மூடி கொஞ்சம் தட்டை போட்டு மூடிக்கொள்ளவும். பிறகு நல்லா வதக்கின பிறகு எடுத்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதிலே கொஞ்சம் வேணால் போட்டுக்கொள்ளவும். நல்லா வந்த பிறகு கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து இறக்கி விடவும். இதுதான் எறாவோட தொக்கு. எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தண்ணியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த எறாவோட வாசனையும் அதுவும் உங்களுக்கு அதில் வரவும். அதை கிளறி கொண்டு இறக்கி வச்சு மூடி வைக்கவும்.